டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து வாழை அப்படின்ற ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்குது. அதனுடைய ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன எழுதி காட்டுறாருன்னா, பீரிட்ட அழுகையோ மூச்சு முட்டும் சிரிப்போ அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் துயரம்தான் கலையாகிறது. வா, ஐயோ என்ன ஆச்சு தலைவருக்குன்னு தெரில. ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலாக போகிறாரு. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டாரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சந்தோஷ் நாராயண் தான் பாடியிருக்காரு, அவர் தான் மியூசிக்கும். அது வேறு லெவலில் ஒரு பாட்டாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. கதை எழுதுறது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸும் வந்து மாரி செல்வராஜ் தான் பண்ணி வச்சுருக்காரு. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கல் அப்படின்ட்டு காட்டுறாங்க. லாரி இது ஹாரன் சவுண்டெல்லாம் வச்சு ஒரு மியூசிக் மாதிரி போட்டிருக்காரு. சாக்ஸோஃபோன், ட்ரம்பெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஸ்டார்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, மாரி செல்வராஜன்ட்டு ஐயோ அந்த லிரிக்ஸ் தாங்க முடியல. கம்யூனிஸ்ட் கொடியை வந்து சின்ன பசங்க ஆடுறாங்க. இவர் மாரி செல்வராஜ் வந்து அப்படியே ஒரு தேட்டரில் உட்காந்துருக்காரு. இந்த பாட்டை வந்து நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கே ஒரு காமெடியாக தோணும். ஸ்டார்டிங் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு ஊரில் ராஜா ஒருத்தன் இருந்தானா, இவர் தான் ராஜா போல இருக்குது, நம்ம மாரி செல்வராஜா. அந்த ராஜா தான் வந்து ராஜா அப்படின்ட்டு எழுதிட்டார் போல இருக்குது. அந்த ராஜா சொல்கிற கதையெல்லாம் கண்ணீர் தானா. ஐயோ, அவன் நிமிர்ந்து பார்த்தா வானம், குனிஞ்சு பார்த்தா பூமி. லிரிக்ஸ் எழுத தெரியாமல் தெரிஞ்ச வேலை டைரெக்ஷன் கதை எழுதுறது. அதில் லிரிக்ஸ் பக்கம் ஏன் போகிறீங்க? இதையே வந்து ஒரு வாலியோ இல்லை ஒரு நம்ம வைரமுத்து சாரோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் லிரிசிஸ்ட் கிட்ட கொடுத்து கன்செப்டை சொல்லி நீங்கள் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்கன்னா இதை விட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து ரொம்ப ஒரு ப்ரிலிமினரி ஆகிப்போச்சு. இதில் ஹைலைட்டே வந்து நிமிர்ந்து பார்த்தா வானம், குனிஞ்சு பார்த்தா பூமி, இடையில அவன் தான் பாரமாக. நடக்க நீளும் தூரம், ஓட தூரம் குறையிலே அப்படின்ற மாதிரி. டேய், எங்கேருந்தெல்லாம் காப்பி அடிச்சு என்னெல்லாம் இது தேவையாப்பா உனக்கு மாரி செல்வராஜ் சார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த பாட்டு கேட்கும்போது. ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு காக்கா கதை கேட்கும்போது யானை மூஞ்சி தெரியுது அப்படின்றாரு. யானை கதை கேட்கும்போது பூனை சத்தம் கேட்குதான். என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? பூனை கதை கேட்கும்போது தெரு நாய் குறைக்குது. என்னையா இது, என்னதான் நடக்குதுங்க? தெரு நாய் குறைக்க காக்கா கூட்டம் செதறது, யானை கூட்டம் மிரளு தான் தெரு நாய் குறைக்கும் போது. பூனை வந்து பிறாண்டுது, சோத்து பானை உடையுது. என்னையா இது கான்செப்ட்? என்னதான் சொல்ல வர? உன்னுடைய படம்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த மாமன்னன் மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி படம் வந்து நீ எடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இது பாட்டு எழுத வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய ஒரே கேள்வி. ராஜா விட்டு சோத்து பானை உடையுதுன்ட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை காமிச்சுனுக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாட்டுடைய மியூசிக் ஸ்டார்டிங்கில் நல்லா தாங்க இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஆரம்பித்ததும் நல்லா தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னு தெரியாமல் எழுதி வச்ச மாதிரி இருக்குதுங்க. இந்த ராஜாவுக்கு வலிக்குது, கழுத்தெல்லாம் கலக்குதான். ஐயோ, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. நான் பாட்டு வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கேன். அந்த ராஜா சொல்கிற கதையெல்லாம் கண்ணீர் தானா. அவன் நிமிர்ந்து பார்த்தா வானம், அவன் குனிஞ்சு பார்த்தா பூமி, இடையில அவன் தான் பாரம். சாமி என்ன சாமி நடக்குதுங்க? கால் நடக்க நீளும் தூரம். அந்த இண்டஸ்ட்ரி பேபி அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது இங்கிலீஷில். அந்த பாட்டுடைய அந்த ட்ரம்பெட்டு அந்த சவுண்டை காப்பி அடித்த மாதிரி இருக்குது சந்தோஷ் நாராயண் சார். இன்னும் கதை கேளு, நம்ம ராஜா கதை கேளு அப்படின்றாரு. கோமாளி ராஜா அவன் திண்டாட்டம் போடுறான், ஊர் கூடி பார்க்கும்போது குத்தாட்டம் ஆடுறான் அப்படின்றாரு. அதாவது ஊர் கூடி பார்க்கும்போது அவர் சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப துயரம் துக்கம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். அவன் நிமிர்ந்து பார்த்தா வானம், குனிஞ்சு பார்த்தா பூமி, ஐயோ இடையில வந்தான் பாரம், கால் நடக்க நீளும் தூரம். அதாவது ஒன்றுமே வந்து செய்ய முடியல வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ஒரு துயரம். படத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாட்டை இதை கேட்கும்போது தாங்க ஒரே காமெடியாக போச்சு. அதனால தான் சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். படத்தில் பார்க்கும்போது மாரி செல்வராஜுடைய படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த வாழைன்ற படம் ஆனால் ரொம்ப ஆர்ட் ஃபார்ம் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா மாமன்னனே வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி போகும். ஆனால் மாமன்னனுடைய கதையில் வடிவேலு, நம்ம ஃபாத் ஃபாசில், இவர் உதயநிதி, இவங்க 3 பேரும் சூப்பராக மிரட்டி நடித்ததுனால அந்த படம் வேறு லெவல் போயிடுச்சு. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்ததுன்னா வாழை அப்படின்ற படம் வந்து வாழை மாதிரி ஒரு காத்தடிச்சா படுத்துக்கிற மாதிரி அப்படியே படுத்துக்கும். ஆனால் வாழை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மரம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு இந்த பாட்டை கேட்ட போது எனக்கு ஒரே காமெடியாக போச்சு. என்னடா பண்ணி வச்சுக்கிறாரு இந்த ஆள், நல்லா தானே அந்த அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம், அவர் தான் மாரி செல்வராஜ். என்ன இருந்தாலும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். அவருடைய புது படம் வாழை. மாரி செல்வராஜ் சார் அண்ட் க்ரூ ஆல் த பெஸ்ட் ஃபார் வாழை. அண்ட் சந்தோஷ் நாராயணன் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் லிரிக்ஸை பற்றி நீங்கள் அப்போயே சொல்லியிருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மாற்றியாவது எழுதியிருப்பார். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவர் டைரக்டர்ன்றதுனால, அவர் படைப்பாளின்றதுனால, அவருடைய லிரிக்ஸையும் ஓகே சொன்னதுனால இது மாதிரி ஆகிப்போச்சு பாட்டு. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம், என்ன மாதிரி வேஸ்ட்டுங்கள்லாம் வந்து இந்த பாட்டை எடுத்து கிண்டல் பண்ண வேண்டிய ஒரு தருணம் ஆகிப்போச்சு. ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. நான் சொல்கிறது, தாத்தா வராரு, அந்த பாட்டை கிண்டல் பண்ண மாதிரி இந்த பாட்டை வந்து கிண்டல் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஆனால் அவருடைய படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மாரி செல்வராஜ் ஃபார் வாழை.